உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கும் எம்பாக்ஸ் வைரஸ் பாதிப்பு ஏற்படும் காரணிகள் என்ன, தடுக்கும் வழிமுறைகள் என்ன என்பது குறித்து தொற்றுநோய் நிபுணர் சுரேஷ்குமாருடன் நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சார், இப்போ எம்பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது அம்மை வகை வைரஸ் அப்படிங்கிறாங்க. இந்த அம்மை வகை வைரஸ் எப்படி சார் தோன்றுச்சு, எப்படி உருவாச்சு, இப்போ அச்சுறுத்துறதுக்கான காரணம் என்ன? யூஸ்வலா இந்த வைரஸஸ் 4, அதாவது ஆர்த்தோபாக்ஸ் வைரஸ் சொல்லுவாங்க. அந்த ஆர்த்தோபாக்ஸ் வைரஸஸ்ல 4 வைரஸஸ் இருக்கு. ஒன்னு ஸ்மால் பாக்ஸ்க்கான அந்த வேரியோலா வைரஸ் சொல்லுவாங்க. 2 அதுக்கான வேக்சின் தயாரிக்கப்பட்ட வைரஸ் வேக்சினான 2வது. 3 கவுபாக்ஸ். 4 பார்த்தா இந்த எம்பாக்ஸ் என்ற வைரஸ். முன்னாடி மங்கி பாக்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப அது எம்பாக்ஸ் சொல்லி சொல்றோம். இந்த 4 விதமான வைரஸஸ்கள் இருக்கு. இது இப்போ தோன்றல. இது 1957ல முதல்ல டென்மார்க்ல பாத்தீங்கன்னா அந்த ரிசர்ச் பண்றதுக்கோசரம், இந்த ஸ்மால் பாக்ஸை எராடிகேட் பண்றதுக்கோசரமும் போலியோ எராடிகேட் பண்றதுக்கோசரமும் வேக்சின்ஸை தயாரிக்கிற படியில பார்க்கும்போது அந்த மங்கீஸ்ல இது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால பார்த்தா அதுக்கு மங்கி பாக்ஸ் எம்பாக்ஸ் மாற வந்தது. இப்போ இதான் 1957. ஆனா கேசஸ் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால 1970ல இருந்து ரிப்போர்ட் பண்றாங்க. பர்டிகுலரா சென்ட்ரல் ஆப்பிரிக்காலையும் வெஸ்ட் ஆப்பிரிக்காலையும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இந்த வைரஸ் ரொம்ப நாளா இருக்கிற வைரஸ் தான், புது வைரஸ் கிடையாது. இன்னொன்னு இப்போ பாத்தீங்கன்னா இந்த அவுட் பிரேக் ஆஃப் லேட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா தெரியுது. இதுக்கு ரீசன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 2 விஷயம். ஒன்னு இந்த ஸ்மால் பாக்ஸ்க்கான வேக்சினேஷன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாலாம் பாத்தீங்கன்னா அப் டு 1980 வரைக்கும் அந்த வேக்சின்ஸ் ரெகுலர் மேண்டேட்டரி. ஆவரேஜா இப்ப நீங்க பாக்குற ஏஜ் குரூப் இந்த எம்பாக்ஸ்ல என்ன ஆகுதுன்னா 30 to 33 அவங்களுக்கு தான் அந்த ஏஜ் குரூப்ல காமனா வருது. ஸோ மேபி அவங்க வேக்சின்ஸே போட்டிருக்க மாட்டாங்க. அவங்க மதர் கிட்ட இருந்த அந்த இம்யூனிட்டியில் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்த அந்த இம்யூனிட்டி குறைஞ்சு போயிருக்கும். அதனால வந்திருக்குது. ஏற்கனவே கோவிட் அப்படின்னு ஒரு பெரிய அச்சுறுத்தலை இந்த ஜெனரேஷன் பார்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் இந்த வைரஸ்னால ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா சார்? இல்ல, எம்பாக்ஸுக்கும் கோவிடுக்கும் லாட் ஆஃப் டிஃபரன்சஸ் இருக்குன்னு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் எம்பாக்ஸ் பாத்தீங்கன்னா டிஎன்ஏ வைரஸஸ்ல வருது. கோவிட் பார்த்தா ஆர்என்ஏ வைரஸஸ். இந்த ஆர்என்ஏ வைரஸஸ்ல என்ன பிரச்சனைனா அது உருமாற்றம். ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல வைல்ட் டைப் ஆஃப் கொரோனானோ, அதுக்கப்புறம் ஆல்பா, அதுக்கப்புறம் டெல்டா, அதுக்கப்புறம் ஓமைக்ரான், அந்த மாதிரி மாறிட்டே இருந்தது. அதனால வேக்சின்ஸ் கண்டுபிடிக்கலாம் கொஞ்சம் சேலஞ்சஸ் உண்டு. 2 ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர்கிட்ட பரவறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, ஏர் பான்ஸ் சொல்லுவாங்க. 2 அதோடைய டெத் ரேட், ஃபெட்டாலிட்டி ரேட் ஆர் மொர்டாலிட்டி ரேட் பாத்தீங்கன்னா அதிகமா இருந்தது. பட் இது அந்த மாதிரி கிடையாது. இதோடைய டிஎன்ஏ வைரஸஸ் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஒரு க்ளோஸ் கான்டாக்ட் இருந்தா மட்டும்தான் வரதுக்கு சான்சஸ் அதிகம். 2 பாத்தீங்கன்னா நான் சொல்றது மாதிரி அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் யூஸ் பண்றது, பெட்ஷீட்ஸ், டவல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 3வது பாசிபிலிட்டி இந்த ரெஸ்பிரேட்டரி டிராப்லெட் ஒரு க்ளோஸ்ட் என்வாயர்மெண்ட்ல பக்கத்துல ரொம்ப க்ளோஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் இதுக்கும் கோவிடுக்கு வித்தியாசம் உண்டு. கோவிட் ரொம்ப தூரம் கூட பரவும் ஏர்பார்ன்றதால இது அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு 1 மீட்டர் டிஸ்டன்ஸ், 3 ஃபீட் டிஸ்டன்ஸ்ல செட்டில் ஆயிடும். அன்லெஸ் யூ ஹேவ் செக்ஸ் ஆர் மல்டிபிள் பார்ட்னர்ஸ், ஒரு க்ளோஸ் இன்டிமேட் கான்டாக்ட் அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் பரவதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஜெனரல் பப்ளிக்கான ரிஸ்க் கொஞ்சம் கம்மி தான் இந்த வைரஸ்ல. எம்பாக்ஸ் பரவல் குறித்தும் அதை தடுப்பது குறித்தும் ரொம்ப விரிவான விளக்கம் கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி.